வணக்கம். இன்னைக்கு நம்ம கலர் பொடி எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் போடுற கலர்ஸு ரொம்ப பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம மணலில் கலந்து போடுற கலர் பொடி தான் காரணம். சில பொடிங்கள்லாம் நான் ரெடிமேடாக வாங்கியும் யூஸ் பண்ணுறேன். கலர் பவுடர் இந்த மாதிரி கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. போடும் போதும் ரொம்பவே அழகாக வரும். அதனால் நைஸாக இருக்கிறதுக்காக ஜல்லடையில் நல்லா ஜலிச்சிருங்க மணலை. இப்போது கலருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மணல் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ கலர் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மணல் சேர்த்துட்டு இந்த மணலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மணலில் இந்த கலர் நல்லா ஒட்டும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கலர் பொடியை போட்டுருங்க. இந்த மணலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மணல் ஈரமாக இருக்கனால நல்லா இந்த கலர் பொடியெலாம் அதில் ஒட்டிடும். இல்லாட்டின்னா தனியாக இருக்கும் கலரு. அதனால தான் மணலோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு மணலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் சேர்க்கணும். கலரை போட்டுட்டு தண்ணி தெளிக்கக்கூடாது. மறந்துட்டு அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் மணலில் ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலரை சேர்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வரும். நல்ல டார்க் கலராக வரும். இப்போது இதை ஆற விடுறதுக்கு நல்ல ஃபேன் காற்றுல தான் ஆற வைக்கணும். நம்ம வெயிலில் வச்சோன்னா அதில் நல்ல கலர்ஸ் எல்லாம் ஃபேட் ஆயிரும், உங்களுக்கு வெளுத்து போன மாதிரி ஆகிடும் கலரு. அதனால் நீங்கள் எப்பயுமே நிழலில் விரித்து வச்சாலும் சரி, இல்லை ஃபேன் காற்றுல விரித்து வச்சாலும் சரி, உங்களுக்கு நல்ல கலரு பிடிச்சிக்கும். நல்லா லூஸாக வந்துடும். இப்போ மிக்ஸ் பண்ண கலரை வேறு இதில் மாற்றியாச்சு. இப்போ அடுத்த கலர் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த கலரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மணலில் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லோ கலரை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி தெரியும். நம்மளுக்கு காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் ஆகும். அதனால் நீங்கள் கலக்கும் போது டார்க்காக கலந்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கோலம் நல்ல ப்ரைட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு மணல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கோல மாவு இருக்கு இல்லையா, அரிசி மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி இருக்க இந்த கோல மாவில் அதே மாதிரி ஜலிச்சுட்டு நீங்கள் கலர் பவுடரை கலந்துக்கலாம். ஆனால் அதில் தண்ணி சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் வெறுமனே தான் கலரை சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. இப்போது க்ரீன் கலர் சேர்த்துலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. இதே மாதிரி மெத்தடில் எல்லா கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கலர் பொடியெல்லாம் நல்லா கலக்கியாச்சு. எல்லாத்தையும் இது மாதிரி பெரிய அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டு ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக பிரைட்டான கலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காஞ்சிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போடுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளோவாக வரணும். அது வரலையும் நல்லா காய வச்சுருங்க. நல்ல அகலமான பாத்திரத்தில் போட்டு காய வச்சுருங்க. உங்களுக்கு இது மாதிரி மணல் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கோல மாவுலே கூட கலர் பொடி வாங்கி மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெடிமேடாக கிடைக்கும், அந்த கலர் பொடியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கலையில் சந்திப்போம்.